பாதாள குழுவுடனான தொடர்பு உட்பட கைது செய்யப்பட்ட டக்ளஸ் தொடர்பாக வெளிவரும் உண்மைகள். குடும்பங்களுக்கு 50,000 ரூபாய் அரசின் அதிரடி அறிவிப்பு. அனுர அரசில் நாடாளுமன்ற உறுப்பினராக இறங்கும் ரணில். அலைவடிவ காற்றுடன் மழை, மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. வவுனியா பிள்ளையார் ஆலயத்துக்குள் விகாரை அமைக்கும் தொல்பொருள் திணைக்களம். அனுர அரசை புகழ்ந்து தள்ளும் நாமல். பாடசாலைகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை. திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் சந்தேக நபர் ஒருவரிடம் நடத்திய விசாரணையில் கம்பகா வெளிவேறிய பகுதியில் கடந்த 2019ஆம் ஆண்டு துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்ட நிலையில் அது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சொந்தமானது என்பது உறுதியான நிலையில் அவரை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை ராணுவத்தினால் அந்த துப்பாக்கி டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சட்ட ரீதியாக வழங்கப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். துப்பாக்கி வழங்கியமை உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவரை தடுத்து வைத்து விசாரிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சமையலறை பாத்திரங்கள் வழங்க தீர்மானிக்கப்பட்ட 50,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கொடுப்பனவுக்கு 1,47,628 குடும்பங்கள் தகுதி பெற்றுள்ளதாகவும் இதுவரை 3,665 குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சின் பேரிடர் நிவாரண சேவைகள் நிலையம் அறிவித்துள்ளது. மக்கள் 25,000 மற்றும் 50,000 ரூபாய் கொடுப்பனவுகளை வாங்குவதற்கு காணி உரிமை தேவையில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். டிட்வா பேரிடரால் முழுமையாக வீடுகளையும் காணிகளையும் இழந்தவர்கள் தாம் விரும்பிய மாவட்டத்தில் குடியேற முடியும் எனவும் வேறு மாவட்டங்களில் குடியேற விரும்புபவர்களுக்கும் 1 கோடி ரூபாய் நிதி பெற்றுக் கொடுக்கப்படும் என வீடமைப்பு அமைச்சர் சுசில் ரணசிங்க அண்மையில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்ட பின்னணியில் மாகந்துர மதுசின் குழுவை அவர் வழிநடத்தினாரா என்ற கேள்வி எழுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தனது சந்தேகத்தை வெளியிட்டுள்ளார். அத்தோடு டக்ளஸின் ஆயுதம் எப்படி பாதாள உலக குழு தலைவர் மதுஷிடம் சென்றது? இதை டக்ளஸ் அவரிடம் கொடுத்தாரா அல்லது அந்த பாதாள உலக குழுவை இவர் வழிநடத்தினாரா அல்லது அந்த குழுவுடன் ஆதரவாக செயற்பட்டாரா என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளார். இனவாத அரசாங்கங்களோடு கைகோர்த்து செயற்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நேற்று கைது செய்யப்பட்டார் என்றும் மாகந்துர மதுஷிடமிருந்து பெறப்பட்ட கைத்துப்பாக்கி விவகாரத்தில் இவர் கைதாக்கிய சம்பவம் பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்புகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு வைத்திருந்ததற்கான காரணம் களவு மற்றும் கொலைக்காக என்பதே. இது குறித்து அவரிடம் நேரடியாகவும் கேட்டிருந்தேன். டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிராக பல்வேறு முறைப்பாடுகள் சர்வதேச அமைப்புகளிடம் இருந்த போதிலும் அவ்வாறான விடயங்களுக்காக இன்னும் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை. இந்த கைது உண்மையில் கண்துடைப்புக்காக இடம்பெற்ற கைதாகவே பார்க்க முடிகின்றது. ஆனாலும் போதைப் பொருள் கடத்தல்காரர் மதுஷுடனான தொடர்பு அம்பலப்படுத்தப்பட்டுள்ள நேரத்தில் டக்ளஸ் மீதான சர்வதேச குற்றவியல் விசாரணையே நாங்கள் எதிர்பார்க்கும் விடயம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அவருடைய கருத்தை வெளியிட்டுள்ளார். வவுனியா சமணங்குளம் கல்லுமலை பிள்ளையார் ஆலய வளாகத்தில் விகாரை அமைக்கும் பணியில் தொல்பொருள் திணைக்களம் ஈடுபட்டு வரும் சம்பவம் தொடர்பில் அந்த பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். அண்மை காலமாக இந்த இடத்தில் உள்ள பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள விடாது தடுத்து வந்த தொல்பொருள் திணைக்களம் சில ஆண்டுகளுக்கு முன் தொல்பொருள் பிரதேசம் என பெயர் பலகை மாட்டியதோடு அங்குள்ள பிள்ளையார் ஆலயத்தில் பூசை வழிபாடுகளுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கியது. அங்கிருந்த பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளையும் இடைநிறுத்தி இருந்ததோடு எந்தவிதமான புனரமைப்பு பணிகளையும் மேற்கொள்ள விடாது தடை போட்டது. இருந்தாலும் ஊர் மக்கள் கடும் முயற்சிகளின் ஊடாக கடந்த ஆட்சி காலத்தில் அமைச்சின் அனுமதியை பெற்று பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளை தொடங்கினர். இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திய தொல்பொருள் திணைக்களம் அங்கிருந்த எண்கோண மண்டபத்தினை தாம் புனரமைத்தால் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என்பதை விளங்கி எண்கோண மண்டபத்தில் விகாரை அமைக்கும் பணியை முன்னெடுத்து வருகின்றது. குறித்த எண்கோண மண்டபம் இருந்த பகுதியில் கடந்த காலத்தில் எண்கோண வடிவிலான சிவலிங்கம் ஒன்று மீட்கப்பட்டு மருதன்குளம் குளக்கட்டு பகுதியில் அது கோவில் கொண்டு எழுந்தருளி இருப்பதாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகின்றனர்.
குறித்த பகுதியில் முழுமையாக தமிழ் மக்களே வாழ்ந்து வரும் நிலையில் குறித்த இடத்தில் விகாரி அமைக்கும் பணியை தொல்பொருள் திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் அம்பலாங்குடை மேயர் பதவிக்கு போட்டியிட்ட கிரான் கோசல டி சில்வா கொலையுடன் தொடர்புடைய இரு சந்தேக நபர்கள் மறைந்திருந்த வீடு முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோனுடையது என்றும் அந்த வீடு கரந்தனிய சுத்தாவால் கட்டப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கண்டி அம்பிட்டிய பகுதியில் குறித்த வீடு இருக்கும் நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது குறித்த தகவல் கிடைத்துள்ளது. தென் மாகாணத்தில் 2 பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான நீண்டகால பகை காரணமாக கோசல டி சில்வா கொலை செய்யப்பட்டதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. அண்மையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த தொழிலதிபர் கோசல மீது கடந்த 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் திகதியன்று ஒருவரை தடிகளால் அடித்துக் கொன்றதற்காக கொலை குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் திகதியன்று கூர்மையான ஆயுதங்களால் அடித்து மற்றொரு நபரை கொலை செய்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கரந்தனிய சுத்தா, கொஸ்கொட சுஜி மற்றும் பொடி லெசி ஆகிய பாதாள உலக தலைவர்களுடன் ஹிரான் கோசலவுக்கு நெருங்கிய தொடர்புகள் இருந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இப்பொழுது கொழும்புக்கு சென்றாலும் தங்காலை இல்லத்திலும் கொழும்பிலுள்ள நுகேகொட இல்லத்திலும் மாறி மாறி தங்கி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ராஜபக்ச குடும்பம் யார் என்பது நன்றாக தெரிந்த ஒரு நண்பர் மகிழ்ச்சியுடன் எந்த பயமுமின்றி அந்த வீட்டை வழங்கியதாகவும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை அவர் மகிழ்ச்சியுடன் பார்த்து வருவதாகவும் நாமல் சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சுதந்திரம் தடையின்றி அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை அவர் மகிழ்ச்சியுடன் பார்த்து வருவதாகவும் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். அண்மையில் ஏற்பட்ட டிட்வா புயலின் தாக்கத்தினால் திருகோணமலை மூதூரில் சுமார் 50 வருடங்கள் பழமை வாய்ந்த பாடசாலை கட்டிடம் ஒன்று நத்தார் தினமான கடந்த வியாழக்கிழமை இடிந்து விழுந்துள்ளது. குறித்த தினம் விடுமுறை நாள் என்பதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் குறித்த கட்டிடம் திடீரென உடைந்து விழுந்துள்ளதுடன் 6 வகுப்பறைகளை கொண்ட இந்த கட்டடத்தில் வழக்கமாக 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்று வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலையின் மற்றொரு பிரதான கட்டிடம் முழுமையாக உடைந்து விழுந்ததாகவும் இதன் விளைவாக தற்போது பாடசாலையில் கடுமையான வகுப்பறை தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும் நிர்வாகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.